ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி, ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளிச்சக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் லைட்டாக சுட்டதுக்கு அப்புறமா அதில் கீரையை வந்து நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். ஸோ இந்த கீரை வந்து லிட்டரலி கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறணும் உங்களுக்கு. ஸோ இது நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் நேரம் லிட் போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெயில் வந்து இதை வதக்கிறதுனால நீங்கள் ஸ்டோர் பண்ணி நிறைய நாள் கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கலர் சேஞ்ச் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மீடியமான ஹீட்டில் வச்சு வதக்குங்க, ரொம்ப ஹை ஹீட்லலாம் வைக்க தேவையில்ல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் வந்துடும் எல்லா லீவ்ஸ்லேயுமே. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்க்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை இப்போ அதே கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா அதில் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 to 12 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் புளி சேர்க்குறோம், அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த புளியில் வந்து உங்களுக்கு நல்ல பேலன்ஸ் ஆகிடும் டேஸ்ட்டு. ப்ளஸ் வந்து கீரையே புளிச்ச கீரை தான், அதனால் காரம் இன்னும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெயில் நல்லா இதை வதக்கிக்கோங்க. மாட்ரேட் ஹீட்லேயே வச்சு இது பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு தீஞ்சிடும். இது வந்து கொரியாண்டர் பவுடர். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கொரியாண்டர் பவுடர் வந்து உங்களுக்கு புளிச்சக்கீரைக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால் இதை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து வெந்தயம் பவுடர், இது வந்து வீட்டிலே அரைச்சது. ஸோ கொஞ்சமாக வெந்தயம் பொடி சேர்த்துக்கோங்க. துவையலுக்கு வந்து வெந்தயம் சேர்த்திங்கன்னா அது நல்லா ஒரு லைட்டான ஒரு கசப்பு தரும், ஆனால் அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து அதை எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அந்த கீரையில் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி கீரையை வந்து இதிலே சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த பொடி எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து ஆறுனதுக்கு அப்புறமா அரைக்க போகிறோம். சூடாக அரைக்காதீங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து எஸ்பெஷலி தயிர் சாதம் இல்லை வெறுமன சாதத்துக்கு கூட இதை நீங்கள் தொட்டுக்கலாம், இல்லை நான்வெஜ் கிரேவியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு ரொம்ப அப்பட்டேசிங்கான ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் அது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக அதிகமாகவே சேர்த்துக்கலாம், பட் நீங்கள் அரைக்கிறப்போ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா புளிச்சக்கீரையில் உப்பு நிறைய சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அதில் டேஸ்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்குன்னு ரொம்ப சேர்த்துறாதீங்க, கம்மியாக இருந்தால் கூட லேட்டராக சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ அதை அரைச்சி வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா. ஸோ இப்போ வந்து கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் போடுறோம். நல்லெண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு, உளுந்து எல்லாம் கலந்து அந்த மிக்ஸ்சர் சேர்த்துக்கிறோம்.
ஸோ இது வந்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம மிளகா சேர்த்து அரைச்சிருப்போம், பட் இது வந்து லுக்காக இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஆயிலில் வந்து உங்களுக்கு இந்த காஞ்ச மிளகாயோட எசன்ஸ் வந்து இறங்குறப்போ ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த புளிச்சக்கீரை பேஸ்ட் அதை வந்து அந்த ஆயிலில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வதக்கணும். இப்போது இது வந்து நீங்கள் வதக்க உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து நீங்கள் சால்ட் பார்த்துக்கோங்க. சால்ட் பத்தலைன்னா இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு ரொம்ப உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் கம்மி பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வதக்க மீடியம் ஹீட்லேயே வதக்குங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு இந்த ஆயில் வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஆயில் எப்போ வந்து அதுலேருந்து வருதோ அப்போ வந்து அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணி காட்டுறதுனா உங்களுக்கு பிக்காக வந்துருச்சு. பட் கொஞ்சம் டைம் ஆகும், லைட்டாக ஒரு 5 to 10 minutes அட்லீஸ்ட். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து வந்து வெளியே வந்துடும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க இந்த டைமில். இதை நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த ரெசிபி. ப்ளஸ் வந்து நீங்கள் புளிச்சக்கீரை ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தால் இதை நீங்கள் சீக்கிரமே நீங்கள் எம்டி பண்ணிவிடுவீங்க. ஆல்சோ புளிச்சக்கீரையில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இருக்குது. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி டேஸ்டி அதாவது இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்ல வாசனை வரும் இந்த ஸ்டேஜில். உங்களுக்கு நல்லெண்ணெய் வர இருக்க சேர்ந்து கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் இது மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கீரை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்னீங்கன்னா இதை வந்து நீங்கள் மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாட்டிலில் இல்லை ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஸோ உங்களுக்கு இன்னுமே நல்லா அந்த ஆயில் வெளியே வர ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. இது நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லாங் டைம்க்கு வரும் உங்களுக்கு. இதை நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே பார்ப்போம். Until then, take care. Bye.